சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னா என்ன? புறம்பு சொல்கிறது. ஆஃபீஸ்லையாகட்டும், குடும்பத்திலையாகட்டும், இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது, இது எல்லா இடங்களையும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குது. குடும்பத்தில் நடக்குது, வேலை ஸ்தலங்களில் நடக்குது, படிக்கிற ஸ்கூலில் நடக்குது. இது நம்பிக்கை துரோகம். பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒருத்தர் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அவர்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுவது நியாயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தவறு நடக்கிறத பார்த்த உடனே தேவன் சவுக்கெடுத்தார், பின்னாடி போய் பேசலை. மனுஷனுக்கு கோபத்தை தேவன் இயற்கையாக வைத்தது நியாயத்தை கண்டிக்க. ஒருத்தர் தவறு செய்கிறாங்களா, நீங்கள் நியாயமாக அவர்களிடத்துல பேசலாம். ஆனால் அவங்கக்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அதை நீங்கள் தூற்றுவீங்கன்னு சொன்னால் அது சாபத்தை கொண்டு வரும். நல்ல நட்பை பிரிக்கிறது, சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுது. இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக பாவம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், மட்டுமில்ல சாபத்தையும் கொண்டு வரும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கி ஒருவேளை இது ஏதாவது காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, ஜெபிங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் இரட்டிப்பாக கொடுப்பார்.